உன் கனவெல்லாம் நிறைவேற போது மகா. கௌரி கார்மெண்ட்ஸ் பெரிய கம்பெனியா மாற போதில்ல. எனக்கு அதெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பெரிய கனவு இது. கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட்ல ரொம்ப முக்கியமான ரொம்ப கௌரவமான ஆர்டர் இது. இதை எடுக்க இந்தியா முழுக்க எவ்வளவு போட்டி, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்லாம் வந்தாங்க. இந்த ஆர்டர் எடுக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த ஆர்டர் ஏன் மகாவுக்கு கிடைச்சிருக்கு. நீ சந்தோஷமா இருக்கல மகா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரதுக்குள்ள எவ்வளவு சோதனை, எவ்வளவு போராட்டம். இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு கூட என்னெல்லாம் கஷ்டம். எல்லாத்தையும் தாண்டி நீ ஜெயிச்சிருக்க மகா. நான் ஜெயிக்கலைங்க, நீங்க என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க. நான் சந்திச்ச போராட்டத்தை விட எனக்கு சப்போர்ட் பண்ணி நின்னதுக்காக, நிக்கிறதுக்காக நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எவ்வளோ கேலி, எவ்வளோ கிண்டல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னையும் தாங்கி நின்னது நீங்க தானுங்க. இந்த உலகத்துல திறமை இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்க குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாம, புரிஞ்சுக்காத புருஷனால எத்தனையோ திறமைகளை வெளிப்படுத்த முடியாம மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. குடும்பத்துல உள்ளவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்காம அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்களே. உங்களாலதான் நான் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அம்மா மட்டும் உன்னை கொஞ்சம் புரிஞ்சு சப்போர்ட்டா இருந்திருந்தா நீ இதுக்கு முன்னாலேயே நிறைய சாதிச்சிருப்ப மகா. அத்தையும் புரிஞ்சுப்பாங்க. ஆனா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலங்கிற குறையே தெரியாம நீங்க தான் என்ன பாத்துக்கிறீங்களே. இந்த உலகத்துல ஒரு தகப்ப மட்டும்தாங்க உன்னுடைய கனவு, ஆசை அதெல்லாம் அவ கேட்கறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு அப்பா தன்னுடைய மகளை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு தான் மகளுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிற அளவுக்கு வேற எந்த உறவும் புரிஞ்சுக்க முடியாதுங்க. வேற எந்த உறவும் தியாகம் பண்ணவும் முடியாது. ஆனா அந்த அப்பாங்கிற உறவுக்கு ஈக்குவலா ஒரு பொண்ணை பாத்துக்கிறது புருஷங்கிற உறவு. அது என்ன மாதிரி லட்சத்துல ஒரு பொண்ணுக்கு தாங்க கிடைக்குது. நீங்க மட்டும் எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்து கூட நிக்கலனா நான் இன்னும் கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கிற ஒரு சாதாரண மகாவா தான் இன்னும் இருந்திருப்பேன். ஆனா இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்க காரணம் நான் இல்ல மகா, ஆதேஷ். ஆதேஷ் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு மகா. கொஞ்சம் கூட யோசிக்காம 50 லட்சம் தரேன்னு சொல்றதெல்லாம் சான்ஸே இல்ல. ஒரு நல்ல அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்து பாதி கட்டிடத்தை எழுப்பி ஹெல்ப் பண்ணது நீங்க. அந்த கட்டடத்தை இன்னும் பெருசா கட்டுறதுக்கு ஆதேஷ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான். அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பிசினஸ்ல ஆதேஷ் பண்ண ஹெல்ப்பை விட உங்களை காப்பாத்தி அவன் எனக்கு கொடுத்தான்ல, அதுதாங்க நான் பெருசா நினைக்கிறேன். உண்மைதான். நம்ம வாழ்க்கையிலயும் சரி, நம்ம பிசினஸ்லயும் சரி, இத்தனை வருஷம் கழிச்சு ஆதேஷ் திரும்ப சரியான நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா நம்ம டைம் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். எல்லாம் கைக்கூடி வருது மகா. இந்த ஆர்டரை நீ நல்லபடியா முடிச்சு சரியான நேரத்துல டெலிவர் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். ஆனா என்னால பழையபடி உனக்கு உதவியா இருக்க முடியாது மகா. நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு உதவியா இருக்க வேண்டிய நேரம். நான் உடைஞ்சு போகும்போதெல்லாம் நீங்க என்ன மீட்டு கொண்டு வந்த மாதிரி இப்போ நான் உங்களை மீட்டு கொண்டு வருவேன். ஏங்க என்னாச்சு? ஏய் ஒண்ணு இல்ல மகா. இல்லையே, ஏதோ கண்ணை ஒரு மாதிரி மூடி திறந்தீங்க. வர வர கண்ணை மூடி திறக்கிறதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்ட. ஒரு செகண்ட் கண்ணை மூடி கௌரி கார்மெண்ட்ஸை பெருசா நினைச்சு பார்த்தேன். என்னங்க, நம்ம ஆசை கனவு
எல்லாமே நிறைவேறும் போது அத்தையோட கனவும் நிறைவேறணும். மொத்த குடும்பமும் இன்னும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அத்தை சந்தோஷமா நமக்கு சப்போர்ட் கூட பண்ணுவாங்கல்ல. இதுங்க மகா, ஒரு நிமிஷம்.